நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா, தேய்பிறை பஞ்சமி என்றைக்கு வருது, அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்திங்கன்னா, கடன் நீங்கிறதுக்கும் பணம் பெருகிறதுக்கும் ஒரு சிம்பிளான பரிகாரம் இருக்குது. அது செஞ்சிங்கனாவே போதும், உங்களுடைய கஷ்டம் எல்லாம் நீங்கும். அது என்ன பரிகாரம்ன்றது பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 5வது நாள் தான் பஞ்சமி திதி. அமாவாசைக்கு பிறகு வரும் பஞ்சமி திதி வளர்பிறை, பௌர்ணமிக்கு பிறகு வரும் பஞ்சமி திதி தேய்பிறை பஞ்சமி. தேய்பிறை பஞ்சமியில் கடன் பிரச்சனை, நிலம் சார்ந்த பிரச்சனை, உடல் உபாதைகள், நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதல், வீடு கட்டுவதில் தாமதம், இது போன்ற பிரச்சனைகளுக்கு அம்மனை வழிபடுவது கைமேல் பலன் தரும். தேய்பிறை பஞ்சமி அன்று வராகி அம்மன் மற்றும் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. சித்திரை மாதத்தில் பஞ்சமி திதி என்னைக்கு வருதுன்றது பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 17ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:25 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 2:25 மணிக்கு முடிகின்றது. தேய்பிறை பஞ்சமி பார்த்திங்கன்னா வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் இருப்பதால் விரதம் இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் உடல்நிலை பொறுத்து விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திதியின் அடிப்படையில் வியாழக்கிழமையே ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு வியாழக்கிழமை இருந்துட்டு அன்றைக்கி இரவு முழுவதும் இருந்துட்டு அடுத்த நாள் பகல் பொழுதும் விரதம் இருப்பவர்களும் இருக்கலாம். பால் அல்லது பழங்களை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். அப்படி எனக்கு மாத்திரை சாப்பிட்றவங்களாம் இருந்தாக்கா சாஃப்ட் டயட் அந்த மாதிரி ஏதாவது இட்லி தோசை அந்த மாதிரி நம்ம நைட்டில் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையிலேருந்து நம்ம விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். பஞ்சமி திதி பார்த்திங்கன்னா வளர்ப்பிறையிலையும் சரி தேய்பிறையிலையும் சரி நீங்கள் கண்டினியூஸாக ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இத்தனை விரதம் இருக்கணுன்றது இருக்குது இல்லைங்களா, கணக்கு ஒத்தப்படையில் முடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை மாதம் வர தேய்பிறையில் கண்டிப்பாக நாங்கள் இருப்போம் அப்படின்றவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த தேய்பிறையாகட்டும் வளர்ப்பிறையாகட்டும் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும். ஏற்கனவே நீங்கள் பஞ்சமி திதியில் நீங்கள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரலாம். அப்படி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க அந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வளர்ப்பிறை பஞ்சமியில் பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வாங்கணும், வீடு கட்டணும், அந்த மாதிரி எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம். ஆனால் தேய்பிறையில் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள், உடல் உபாதைகள், மருந்து மாத்திரை கண்டினியூஸாக நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு முடியணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். பூஜை முறை பார்க்கலாம். அன்னைக்கு பஞ்சமி திதி அன்னைக்கு வராகி அம்மனுடைய சிலைகள் இருந்தால் ஃபஸ்ட்டு அதுக்கு பூஜை ரூமில் அதெல்லாம் ஃபோட்டோ நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கலாம். சிகப்பு கலர் பூக்கள் இருந்தால் ரொம்பவே விசேஷம். செவ்வரளி பூ, செம்பருத்தி பூ, உங்ககிட்ட என்னென்ன சிகப்பு கலரில் பூ இருக்கோ அதை எல்லாமே கொண்டு வைக்கலாம். சிகப்பு கலரில் பூ கிடைக்கலனாலும் மல்லிகைப்பூ, முல்லைப்பூ எது கிடைக்குதோ அதை வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலைகள் இருந்தால் கம்பல்சரி பார்த்திங்கன்னா 5 விதமான அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூச்சூடி நம்ம தீபதூப ஆராதனைகள் செய்ய ஆரம்பிக்கலாம். நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம், உளுந்து வடை, சர்க்கரை பொங்கல் செய்யலாம். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால சர்க்கரை பொங்கல் கூட நம்ம செஞ்சு பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். கிழங்கு வகையில் பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய அத்தனை கிழங்கு வகையிலுமே வச்சு நம்ம பூஜை செய்யலாம். சர்க்கரை கிழங்கு, உருளைக்கிழங்கு, சிகப்பு கலர் முள்ளங்கி எது உங்ககிட்ட இருக்குதோ அதை கூட நம்ம வச்சு நம்ம பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். பழங்களில் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் முழுசாகவும் வைக்கலாம். அதை கட் பண்ணி அந்த தானியம் மட்டுமே வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த மாதிரியும் செஞ்சு வைக்கலாம்.
வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பரிகாரம் செய்யணும். ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார செஞ்சால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் வந்து முற்றிலுமாக நீக்கக்கூடியது. தேய்பிறை பஞ்சமியில் வந்து நம்ம வராகி அம்மனை நினச்சி நம்ம அந்த அம்மா முன்னாடி நம்ம உப்பு தீபம் ஏற்றும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடன் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் எவ்வளோ தொகையாக இருந்தாலும் அது முற்றிலும் உப்பு எப்படி கரைஞ்சி போதோ தண்ணியில் பட்டு அதே மாதிரி அந்த கடனும் கரைந்து போகுன்றது சொல்லுவாங்க. அதனால தான் இரவு நேரத்தில் நம்ம வராகி அம்மனை நினைத்து நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு இந்த உப்பு தீபம் ஏற்றும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமானது. இதனால் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் வந்து முற்றிலும் நீங்கும். பணம் பெருகி கொண்டே இருக்க ஒரு சின்ன பரிகாரம் பார்க்கலாம். அது வந்து வெள்ளிக்கிழமை தான் நம்ம செய்யணும். ஆல்ரெடி பஞ்சமி திதியிலே தான் நம்ம இதை செய்யணும். வியாழக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்கு கண்டினியூ ஆகுது பஞ்சமி திதி. அப்போது நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால ரொம்பவே லக்ஷ்மி தேவிக்கும் ரொம்ப சிறப்பான நாளும் கூட. நம்ம வீட்டில் இந்த மாதிரி பரிகாரம் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி ஆனவள் நம்ம வீட்டிலே வாசம் செய்ய ஒரு சிறந்த பரிகாரம் என்று தான் சொல்ல வேண்டும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றது பார்க்கலாம். ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் இந்த 3 பொருட்கள் போதும். பஞ்சமி திதின்றதுனால நம்ம சிகப்பு கலர் துணியில் தான் வந்து இதை மூட்டை மாதிரி நம்ம கட்ட போகிறோம். ஒற்றைப்படையில் இதை 3த்தையுமே கட்டி நம்ம ஒரு மூட்டை மாதிரி என்ன பண்ணணும், பூஜை ரூமில் குபேர மூலையில் தான் வைக்கணும். குபேர மூலை தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி விக்கிரகம் அல்லது ஃபோட்டோஸ்க்கு முன்னாடி இந்த மூட்டையை நீங்கள் கட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து பெருகி கொண்டே இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் உங்களுடைய இல்லத்தில். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பணமானது பெருகி கொண்டே இருக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனையும் முற்றிலும் நீங்கும். பஞ்சமி திதியில் இந்த 2 பரிகாரம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் மற்ற நாளில் செஞ்சதை விட இந்த பஞ்சமி திதியில் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வருடத்தின் முதல் நாளில் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் வந்து அதிகமாகவே இருக்கும். சித்திரை மாதத்தில் பௌர்ணமி ஆகட்டும், சூரிய பகவான் ஆகட்டும், அம்மன் எல்லாருடைய சக்திகளும் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரம் நம்ம செய்யும் பொழுது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். கடன் பிரச்சனை நீங்கும், சொத்து பிரச்சனைகள் நீங்கும். எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். இந்த பரிகாரத்தை நம்பி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.